இந்தியா முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாட்டை வச்சு 150வது ஆண்டு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் டிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி எந்த வார்த்தையும் பேசவில்லை. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி இருக்கிறார்கள். மீண்டும் பண்ணையடிமை சமூகத்தை நோக்கி நகர்த்த பார்க்கிறார்கள். அதை பற்றி ஒரு வார்த்தை பேசல. நவோதயா பள்ளிகளை திணிக்கிறாங்க. எது நவோதயா பள்ளின்றது சாதாரணமா? 21 பேர் தீக்குளித்து செத்து அரசமைப்பு சட்டத்தை எல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்தி நவோதயா பள்ளிகள் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட நவோதயா பள்ளிகளை திணிக்க பார்க்கிறாங்க. அதற்கு இவர் எந்த பதிலும் சொல்லல. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி இவர் வாயை திறக்கல. நாளைக்கு எஸ்ஐஆரினுடைய இறுதி பட்டியல் தொடர்பான விவகாரங்கள் நடக்க போகுது, அதுக்கு அவர் எதுவுமே பேசல. ஆர்எஸ்எஸ் திட்டங்களை பற்றி பேசல. நேரடியாக திருச்சிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து வெளிப்படையாக சேலஞ்ச் பண்றாரு. இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும்னு சொல்றாரு. கொள்கை எதிரின்னு தானே சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறேன்னு தானே சொல்றாரு. மோகன் பகவத் பேச்சுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரா? ஜிஆர்எஸ் கருத்துக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரா? வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞர்களுக்கு உயிரே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவர் இன்றைக்கும் கோர்ட்டில் போய் வாதாடிட்டு இருக்கிறார். அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? எதை பற்றியுமே அவர் பேசல. அவர் இன்னைக்கு பேசுனது முழுக்க முழுக்க மோசடியான அரசியல். அவர் ஓப்பன் பண்றதே ரொம்ப அபத்தமா இருக்கு.